நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்கல்ல நடு சென்டர். அதுவே அப்படிதான். அது என்னடா நடு சென்டர், கியூ வரிசையில் நின்னார்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வரிசை என்னது, கியூ வரிசையில் நின்று ஓட்டு போட்டாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி தான் பார்ட்டி. அதனால அவருக்கு வந்து பேசுறதுல அவருக்கு சிரமம் இருக்குங்க, படிக்கிறதுல உடம்புல எதுவும் பிரச்சனையா? வெயில் தாங்க மாட்டேங்க. அவர் வந்து நல்ல சொகுசு வாழ்க்கையில இருந்து பழகிட்டாருங்க. ஏசிலே இருந்தவரை தூக்கின்னு வந்து நீங்கள் வெயிலில் உச்சி வெயிலில் ஏற்றி விட்றீங்க. ரெண்டாவது நீங்கள் கேட்குற டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில், கொளுத்துற வெயில். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளில வர மாட்டேங்கிறாரு, குற்றச்சாட்டு இருக்கு. அது 6 மணிக்கு மேலே கை உதறவங்க. கை உதறணும்னா புரியல. அவரால் முடியாது 6 மணிக்கு மேலே. இப்போ எல்லாரும் வெயிலில் பிரச்சாரம் பண்ண நம்ம பொதுவாக நீங்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஊரில் இங்கேருந்து கிளம்புறாங்க, சென்னையிலேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ மயிலாடுதுறைக்கு வரைக்கும் போகிறாங்க பிரச்சாரத்துக்குன்னா போயிட்டு வாங்க. மயிலாடுதுறையில் பிரச்சாரம் நைட்டு மீட்டிங் முடிக்கிறாங்க. முடிச்சவொடனே அங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஹோட்டல்லையோ இல்லை கட்சி நிர்வாகி வீட்லையோ தங்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் நான். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது 2002 அந்த காலகட்டத்தில் அப்போ என்னன்னா வந்து சத்தியமங்கலத்துக்கிட்ட அவங்க வந்து பிரச்சாரம், அவங்க நினச்சிருந்தா இதே மாதிரி அவங்க தனியார் ஃப்ளைட்டில் கூட வந்திருக்க முடியும். அவ்வளோ செல்வாக்கு, ஹெலிகாப்டர்லாம் வரலாம் அவங்களால. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து அங்கே பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னால சத்தியமங்கலத்தில் தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சத்தியமங்கலத்தில் நல்ல ஹோட்டல், பெரிய இவங்க தங்குற அளவுக்கு பெரிய ஹோட்டல்லாம் அப்போ இல்லை. வந்து ஒன்று சத்தியமங்கலம் தங்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஊட்டிக்கு போகணும், இல்லை இந்த பக்கம் வந்தால் கோயம்புத்தூர் வரணும், இப்படி தான் தங்க முடியும். இல்லை சத்தியமங்கலத்தில் தங்கணும், ஒரு வீடு ஃபிக்ஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. ஜெயலலிதா தங்கணும்னா எப்படி இருக்கும், எல்லா வசதியும் இருக்கணும். அப்போ என்னுடைய நண்பர், என்னுடைய வெல்விஷர், என்னுடைய நண்பர் அவர் தான் வந்து அவருடைய வீட்டை கொடுத்தாரு. ஜெயலலிதா தங்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே வீட்டு பாத்ரூம்லாம் உடச்சி போட்டு புது இட்டாலியன் மார்பிள் போட்டு எல்லா கிளாஸட்டை மாற்றி புது ஃப்ரெஷ்ஷு, ஏற்கனவே அது நல்லா வச்சுருப்பார், நல்லா ஐஃபை, மிகப்பெரிய பணக்காரர், வசதியானவர். ஜெயலலிதா தங்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த வீட்டையே மாடிஃபை பண்ணி புது கார்பெட்டு, புது சோஃபா, எல்லாம் புதுசு கம்ப்ளீட்டாக. ஏற்கனவே இருந்ததெல்லாம் தூக்கிட்டாங்க. யோசித்து பாருங்கள். வந்து அந்த அம்மா வந்து 3 நாள் என்னமோ தங்கினாங்க. தங்கி பிரச்சாரம் போவாங்க. அந்த ஏரியாவே கலெக்டர் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களே நினச்சவொன்னே வெளியே வர முடியாது, எல்லாருக்கும் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய உச்சத்தில் மிகப்பெரிய த்ரெட்டில் இருந்த டைம் அவங்க. அப்போ வந்து எல்டிடிக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு த்ரெட் இருந்த டைம்லேயே ஒரு வீட்டில், ஒருத்தருடைய வீட்டில் போய் ஜெயலலிதா தங்கி 3 நாள் அங்கே தங்கி இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. யார் இந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா? அவர் பேரெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் இன்னொரு கட்சியில் மிக முக்கியமான ஒரு நபரோடு மிக நெருக்கமாக இருக்கார். அதனால பேரெல்லாம் வேணாம், எல்லாருக்கும் தெரியும். நான் இதை சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு மிக நெருக்கமானவர்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு டாக்டர், இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. சரிங்களா?